ஒரு பேங்க்ல எப்படி பேசணும், நமக்கு ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அவங்க கிட்ட போய் எப்படி வந்து கேட்கணும், எப்படி பேசணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளர், வணக்கம், எனக்கு புதிய சேமிப்பு கணக்கு வேண்டும். கிராஹக், நமஸ்தே, मुझे नया सेविंग अकाउंट खोलना है. நமஸ்தே அப்படின்னா வணக்கம், முஜே அப்படின்னா எனக்கு, நயா அப்படின்னா புதிய, சேவிங் அக்கௌண்ட் கோல்னா ஹை. கோல்னா அப்படின்னா ஓப்பன் பண்ணுறது. ஒரு இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் செய்கிறோம், புதுசாக ஒரு கணக்கை திறக்கிறோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது கோல்னா அப்படின்னா திறப்பது. எனக்கு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். கஸ்டமர், ஹலோ, ஐ வாண்ட் டு ஓப்பன் அ நியூ சேவிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பேங்க் கர்மச்சாரி அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப். கர்மச்சாரி அப்படின்னா அங்கே வேலை செய்கிறவங்க. ஓகேவா. வணக்கம், உங்களிடம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருக்கா? ஏன்னா எது ஓப்பன் பண்ணாலும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஆதார் கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் வேணும் இல்லையா, பேன் கார்டு. ஸோ அதுதான் கேட்குறாங்க. நமஸ்தே, ஜரூர் ஆப்கே பாஸ் ஆதார் और पैन कार्ड है. ஆப்கே அப்படின்னா உங்களிடம், பாஸ் அப்படின்னா உங்கள், ஆப் அப்படின்றது நீங்கள், உங்கள், அப்போ உங்களிடம், உங்ககிட்ட அப்படிங்கும்போது பாஸ். ஆதார் और पैन कार्ड है, ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இருக்கா? ஷுர், டு யூ ஹாவ் யுவர் ஆதார் கார்டு ஆன் பேன் கார்டு, அதாவது உங்களிடம் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இருக்கா? கிராஹக், ஹா ஏ லீஜியே, ஆமாம் இருக்கு, ஏ லீஜியே இதோ இந்தாங்க. எஸ் ஹியர் தே ஆர். இப்போ வங்கி ஊழியர் சொல்கிறாங்க, இந்த ஃபார்மை வந்து பூர்த்தி செய்யுங்கள். பேங்க் கர்மச்சாரி. ஓகேவா. நான் இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். ஓகேவா. ஒவ்வொரு டைமும் வந்து வங்கி ஊழியர், வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுடைய கான்வர்சேஷன் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா. கிருப்பையா ஏ ஃபார்ம் பர் டிஜிஏ. ஏ ஃபார்ம் அப்படின்னா இந்த ஃபார்மை, பர் அப்படின்னா பூர்த்தி, பர் அப்படின்னா நிரப்புவது. ஓகேவா. பர் டிஜிஏ செய்யுங்க. இன்னொரு பர்சன் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பார்த்துருக்கோம். தும்முன்னா எப்படி பேசணும், நீ நான் அப்படின்னா எந்த மாதிரி பேசணும், வார்த்தைகள் சென்டென்ஸ் வந்து எப்படி முடியும். இப்போ நீ வந்து இந்த வேலையை செய்தாயா, செஞ்சையா இல்லையா அப்படின்னு கேட்போம். அதே நீங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதே போல தான் வந்து ஹிந்தியிலையும் வார்த்தைகள் சென்டென்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஓகேவா. பர் டிஜிஏ அப்படின்னா செய்யுங்கள். ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம். வாடிக்கையாளர், நான் குறைந்தபட்ச சேமிப்பு வைக்கணுமா, மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்ல. ஸோ அது வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கியா முஜே மினிமம் பேலன்ஸ் ரக்னா ஹோகா. நான் மினிமம் பேலன்ஸ் ரக்னா ஹோகா வைக்க வேண்டுமா, வைக்க வேண்டி வருமா அப்படிங்கும்போது அப்போ ரக்னா ஹோகா. டு ஐ ஹாவ் அ மெயின்டைன் எ மினிமம் பேலன்ஸ். ஆமாம், 1000 குறைந்தபட்சம் வந்து 1000 ரூபாய் இருக்க வேண்டும். ஹாம், 1000 மினிமம் பேலன்ஸ் ரக்குனா ஜரூரிகை இருக்க வேண்டும். அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இருக்க வேண்டும். எஸ், 1000 rupees இஸ் அ மினிமம் பேலன்ஸ் ரெக்வயர்ட். ஓகே. அடுத்து பாஸ்புக் டெபிட் கார்டு எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க வாடிக்கையாளர். பாஸ்புக் और டெபிட் கார்டு கப் மிலேகா. கப் அப்படின்னா எப்போது, மிலேகா எப்போ எனக்கு வந்து கிடைக்கும், எப்போ தருவீங்க. வென் வில் ஐ கெட் தி பாஸ்புக் அண்ட் டெபிட் கார்டு. ஒரு வாரத்தில் போஸ்டலில் வந்துடும். அப்போது ஏக் ஹஃப்தே அப்படின்னா ஒரு வாரம், ஏக் அப்படின்னா ஒன்று, ஹஃப்தே அப்படின்னா வாரம். போஸ்டல் சே, போஸ்டலில் ஆ ஜாயேகா வந்துவிடும், போஸ்டலில் வந்துவிடும்.